வணக்கம் மக்களே, ரேஷன் அட்டை வைத்துள்ள அனைவருக்குமே சில முக்கியமான அறிவிப்புகள் ஒன் பை ஒன்னாக வெளியாயிருக்கு. இந்த சட்டசபை தேர்தல் நடக்க இருக்கக்கூடிய வேளையில் இதற்காக ரேஷன் அட்டையிலும் சில மாற்றங்கள் செய்யப்பட்டிருக்கு. அது என்னென்ன அறிவிப்புகள் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்கள். அப்போ தான் என்ன சொல்கிறோம் அப்படிங்கிறது தெளிவாக புரியும். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலில் அரசாங்கம் சார்ந்த அனைத்து உண்மை அப்டேட்களும் உடனுக்குடனே வெளியாயிட்டிருக்கு. வேணுங்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் லைக்கும் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். இந்த ஏப்ரல் மாதத்துல ரேஷன் அட்டைதாரருக்கு நிறைய விதமான முக்கிய அறிவிப்புகள் மாற்றங்கள் அப்படின்னு மத்திய மற்றும் மாநில அரசால அறிவிக்கப்பட்டு வந்துட்டே இருக்கு அடிக்கடி. அந்த விதத்துல முதல் அறிவிப்பா ரேஷன் அட்டைதாரர்களுக்கு இந்த ஏப்ரல் மாதத்திலேயே 3 மாதங்களுக்கான ரேஷன் பொருட்கள் அரிசி கோதுமை போன்ற அனைத்து உணவு தானியங்களும் இந்த மாதத்திலே கிடைச்சிரும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அண்ட் இது கூட நம்ம பருப்பு மற்றும் பாமாயில்ல கொஞ்சம் ஸ்டாக் இல்லாததுனால இது வந்துட்டு ஜூன் மாதம் முற்றிலும் அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே கிடைக்கும்படி நாங்கள் செஞ்சுருவோம் அப்படின்ற முக்கிய அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இரண்டாவதா இகேஒய்சி கட்டாயம், அதாவது ரேஷன் அட்டையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உறுப்பினர்களுமே அவங்களோட ஆதார் எண்களை இணைக்கணும் அப்படின்னும், அப்படி இணைக்காமல் போயிட்டீங்க அப்படின்னா அட்டைகள் செயலிழக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் சொல்லப்படுது அடுத்த மாதம் இருந்து. ஸோ கம்பல்சரி ஒவ்வொரு நபருமே இந்த இகேஒய்சியை கட்டாயமாக கம்ப்ளீட் பண்ணிக்கோங்க. மூன்றாவதாக 6 மாத காலங்களாயும் யாரெல்லாம் ரேஷன் கடையில் போயிட்டு ரேஷன் பொருட்கள் வாங்காமல் இருப்பாங்களோ அந்த அட்டைகள் வந்து போலியான அட்டைகள் அப்படின்னு கருதப்பட்டு இந்த மே மாதம் உள்ள ரத்து செய்யப்படும் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறமா முக்கியமாக யாரெல்லாம் ரேஷன் அட்டை புதுதாக விண்ணப்பம் செஞ்சுருக்கீங்களோ இல்லை ரேஷன் கார்டு வந்து தொலைச்சிட்டு மறுபடியும் வந்து ரேஷன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கோங்களோ அவங்களுக்கு தற்காலிகமாக நிறுத்தம் செய்யப்பட்டிருக்கு இந்த மாதம் முதல். இது எப்போ இருந்து மறுபடியும் வழங்குவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மே 4ஆம் தேதியிலிருந்து தான் மறுபடியும் வாங்க முடியும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. ஸோ ஆன்லைனில் யாரெல்லாம் வந்து அப்ளை பண்ணுறீங்களோ தொடர்ந்து அப்ளை பண்ணிகிட்டே இருங்க. உங்களுக்கு மே 4ஆம் தேதிக்கு பிறகு அனைத்தும் வழங்கப்படும் அப்படின்னும், அந்த தேர்தலுக்கு பின்னாடி வந்து ரேஷன் அட்டைகள் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி அதற்கு முன்னாடியே முடிஞ்ச அளவு அப்ளை பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து அதிக தாமதங்கள் ஏற்படலாம் அப்படின்னும் அறிவிப்புகள் வெளியாகிருக்கு. அண்ட் இது மட்டும் இல்லாமல் இந்த பிஓஎஸ் இயந்திரம் மூலமாக அனைவருமே உங்களோட டிஜிட்டல் முறையில் கைவிரல் ரேகை மற்றும் கண் கழுவி விழி ரேகை ரெண்டுத்தையுமே வந்து பதிவு செஞ்சுக்கோங்க. அப்படி பதிவு செய்யாமல் போகிற பட்சத்தில் ரேஷன் அட்டைகள் ரத்து செய்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இவை அனைத்தும் தான் இந்த மாதம் வெளியாகி இருக்கக்கூடிய சில முக்கியமான அறிவிப்புகள் ரேஷன் அட்டைக்கு. மேலும் இது போல அரசாங்கம் அறிவிக்கிற அனைத்து உண்மை அப்டேட்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனையும் தட்டி விட்டுருங்க. நன்றி. மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.